தெரியலங்க, உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது? பலது இருக்குதே, எதை சொல்றது? கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா சரியா வாங்கிட்டு வர மாட்டாங்க சார். பொருள் என்ன வழியோ மீதி சில கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏன் எண்ணி வாங்கிட்டு வரது இல்ல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தானே இங்க வந்து குத்த வச்சேன். அவங்க கரெக்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட், ஒரு நம்பிக்கை தான். மனிதர்களை நம்பணும் சார். என்னடா சொல்ற? ஒரு 100 ரூபா கொடுத்தா 40 ரூபா ஏமாத்தி போடுவாங்களா? அவங்களா கொடுத்துருவாங்க. நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? ஏன்டா இப்படி அலையிற? டைம் ஆகுது, கடகடன் கொடுத்தாங்க. டைம் ஆகுது. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல? 95. 95. 100க்கு 95 வாங்குற புள்ள தான். அதுக்கு என்னங்கிறப்ப தோணல சார் அவங்களுக்கு எல்லாத்துலயும் சோம்பேறித்தனம் சார். இதுதான் மெயின் காரணமே. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ பண்றதுக்கு பக்கத்துல, வீடு பக்கத்துல தான் சார் அந்த இது அந்த ஐப்ரோ பண்ற பியூட்டி பார்லர். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துக்கு போயிட்டு தனியா போய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இல்ல நீ வா, எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ அவளுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன செய்ய சொல்ற? அப்போ ஒரு சின்ன இடத்துக்கு கூட அவளுக்கு போக தெரியலையே, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அந்த இடத்துல. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி. ஆனா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பாத்துக்க முடியல? கரெக்டா கேட்டுவிட்டா? அப்படி இல்லை சார், நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. அப்படித்தான். உடனே போய் அது மாதிரி எனக்கு வெளியே ஸ்டோர் போனால் கூட எனக்கு உடனே கேட்க தெரியாது. விளங்குன மாதிரி தான்.